ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலக்ஷன் ப்ரொசீஜர் போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். அருமையான சூப்பரான போஸ்டிங் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் கிடையாது. நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் பண்றாங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நோ ஏஜ் லிமிட். இதற்கான ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம். ஸோ வாங்க. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் கடுமையான இயக்கத்திறன் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான நடுநிலை பள்ளி மற்றும் பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் தொகுப்பூதியத்தில் பார்த்தீங்கன்னா கணினி பயிற்றுனர் பணியிடத்திற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் கிடையாது. இந்த பதவிக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎட் படிப்புடன் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ அல்லது பிஎஸ்சி தகவல் தொழில்நுட்பம் ஏதாவது ஒரு பட்டம் முடித்தவராக இருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு இல்லை. தகுதி உடல்கள் பார்த்தீங்கன்னா கல்வி, ஜாதி சான்று நகலுடன் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர், மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம், கலெக்டர் அலுவலக வளாகம், அண்ணா பஸ் ஸ்டாண்ட் அருகில், மதுரை 625020 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15, 2020க்குள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கு அழைப்போம்னு சொல்லியிருக்காங்க. தகுதியற்ற நபர்கள், அது பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கான கால் லெட்டர் அனுப்பப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.